ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஸ்பைசியான ரெசிபிய செஞ்சு போட்டுட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரொம்பவுமே ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பா அகெயின் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபிய வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளாவும் ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுட்டு, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நல்லா நெய் விட்டுட்டு அது கரைஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கோதுமை பிரெட் தான் எடுத்துக்கிறேன். கோதுமை பிரெட் தான் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு, அந்த நெய்யில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் நல்லா பெரட்டி எடுத்துக்கிறேன். நல்லா செவந்து வரட்டும். அதுக்காக தீய விட்டுறக்கூடாது. நல்லா செவந்து வரட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, அதே பாத்திரத்தில வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு பசங்க 2 பேர் தான். ஸோ நான் அவங்களுக்கு தான் இதை செய்கிறேன். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு தேன் கலரில் வரணும். அந்த ஸ்டேஜில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, அதாச்சும் சிம்மில் வச்சுட்டு, நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை பாவுல நல்லா பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து பாலில் கொஞ்சோண்டு லைட்டாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ஆல்ரெடி காய வச்ச பால் தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு திக்னஸான ஒரு கிரேவி ஸ்டேஜ் கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பிரெட் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நெய்யில, அதை அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு எடுத்துட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா, டேஸ்ட்டுக்காக பாதாம், பிஸ்தாலாம் மேலே நுணுக்கி சேர்த்துட்டேன். சூப்பராக இருக்கும். சின்ன ஒரு ரெசிபி தான். நான் வந்து ரேண்டமாக ட்ரை பண்ணேன். ரொம்பவுமே அவுட்புட் வந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.